ஸ்பெயின் கண்ட்ரியில் மனார்கோ அப்படின்ற ஐலாண்ட் இருக்குது. அவ்வளோ அழகான அந்த ஐலாண்டில் க்ரைம் ரொம்பவே ரேர்னு சொல்கிறாங்க. 2010 நவம்பர் 3 அந்த ஐலாண்டில் இருக்க மரங்கள் நிறைந்த பகுதியை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு 2 டீனேஜ் பசங்க போகிறாங்க. அப்படி அந்த இடத்துல போயிட்டு சுற்றி பார்க்கும்போது தான் ஒரு ரொம்ப பழைய ரெட் கலர் சூட்கேஸை பார்க்குறாங்க. அந்த பசங்களுக்கு அதை பார்த்ததுமே இந்த மாதிரி ஒரு மரங்கள் நிறைந்த காட்டு பகுதியில் யார் சூட்கேஸை மிஸ் பண்ணியிருப்பா, இந்த சூட்கேஸ் இப்போ தொலைஞ்ச மாதிரி தெரியல, ரொம்ப பழசாக இருக்கேன்னு அந்த பசங்க சூட்கேஸ் பக்கத்தில் போகிறாங்க. அந்த சூட்கேஸ் மழை வெயில் அதிலெல்லாம் கிடந்து ரொம்பவே வெளுத்த நிறத்தில் இருந்திருக்கு. அந்த பசங்க சரி இதுக்குள்ளே என்னதான் அப்படி இருக்குன்னு திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க. அவங்க திறந்ததுமே ரொம்ப மோசமான துர்நாற்றம் ஒன்று வீசிருக்கு. அப்போவே அந்த பசங்களுக்கு தெரியுது இதில் ஏதோ ரொம்ப பயங்கரமான விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அப்படின்னு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ண 10 நிமிஷத்தில் போலீஸ் ஃபாரன்சிக் ஆஃபீஸர்னு எல்லாம் வந்து சூட்கேஸை செக் பண்ணுறாங்க. அதில் சிதைந்த நிலையில் ஒரு 10 வயது சிறுவனோட உடல் அழுகிய நிலையில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடல் சிதைந்த நிலை எல்லாம் வச்சு பார்க்குறப்போ யாரோ கொலை செஞ்சு இந்த சூட்கேஸில் வச்சு தூக்கி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இது நடந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. க்ரைமே நடக்காத இந்த மாதிரி ஐலாண்டில் இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணி இந்த ஏரியாவில் போட்டுட்டு போனதாக யாராக இருக்கும் அப்படின்னு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. கொலை பண்ணப்பட்ட விக்டிம் யாருன்னு தெரிஞ்சாதானே கொலை பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த கேஸில் விக்டிமே யாருன்னு தெரியல. அந்த பையனோட உடல் ரொம்ப சிதைந்த நிலையில் போனதுனால அவன் எதனால் இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு பேத்தாலஜிஸ்டால் அவங்களால உறுதிப்படுத்த முடியல. ஆனால் அந்த பையனோட இறுதி நிமிடம் வந்து ரொம்பவே கொடுமையானதாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் சுற்றி இருக்க ஏரியாவில் எல்லாம் 9 to 10 வயது இருக்கிற சிறுவன் காணா போனபடி ஏதாவது கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துருக்காங்களா கடந்த 3 வருஷத்தில் அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் 3 வருஷத்துக்குள்ளே வரல அப்படின்றது தெரிய வருது. சரின்னு போலீஸ் எல்லாம் அந்த சூட்கேஸைவே திரும்பி செக் பண்ணி பார்ப்போம், ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த சூட்கேஸை எடுத்து செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது செக் பண்ணுறப்போ அந்த சூட்கேஸில் வந்து அந்த பையனோட சில ட்ரெஸ்ஸஸ், காமிக் புக்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. அந்த காமிக் புக் வந்து 2007 வந்து பப்ளிஷ் ஆனதாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து 2007 அப்புறம் நடந்த கொலையாக இருக்கணும் அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஸ்கூலில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2007 வருஷத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் டிஸ்கண்டினியூ ஆயிருக்கா, ப்ராப்பர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்காமல் ஸ்டாப் ஆன ஸ்டூடெண்ட் பற்றின டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. எவ்வளோதான் டேட்டா கலெக்ட் பண்ணி விசாரித்தாலும் போலீஸால் கண்டே பிடிக்க முடியல. சரி நம்ம திரும்பி அந்த சூட்கேஸையே செக் பண்ணுவோம், நல்லா செக் பண்ணி பார்த்தா வேறு ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் திரும்பி அந்த சூட்கேஸ்கிட்டே போகிறாங்க. அந்த சூட்கேஸை திறந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் போலீஸ்க்கு ஒரு பெரிய க்ளூ கிடைக்குது. அந்த பையனோட எரேசரில் சீசர் எஃப் அப்படின்ற நேம் எழுதி இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போது இந்த பையனோட பேர் சீசராக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இது வரைக்கும் போலீஸ்க்கு யார் பேர் என்ன எதுவுமே தெரியாத ஒரு க்ளூவே இல்லாமல் இருந்ததுக்கு இப்போ அந்த பையனோட பேர் சீசராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு க்ளூ வந்து கிடச்சிருக்கு. இந்த நேம் வச்சுட்டு எல்லா ஸ்கூல்லையும் எகைன் செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 10 மைல் தொலைவு வர போயிட்டு சுற்றி இருக்க எல்லா ஸ்கூல்லையும் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணுறப்போ போலீஸ்க்கு ஒரு க்ளூ கிடைக்கிது. கடைசியாக 2008 சீசர் பெர்னாண்டஸ் அந்த ஸ்கூலில் இருந்து ப்ராப்பராக டிசி வாங்கிட்டு ரிலீவ் ஆகிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதுலேருந்து அவங்க வீட்டு அட்ரஸ் எடுத்துகிட்டு அங்கே போய் செக் பண்ண போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்களோட தாத்தா பாட்டி தான் இருக்காங்க. போலீஸ் போயிட்டு அந்த தாத்தா பாட்டிகிட்ட சீசர் பெர்னாண்டஸ் யார் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த தாத்தா பாட்டி சொல்கிறாங்க, என் பொண்ணோட பையன்தான், அதாவது என் பேரன் தான் வந்து சீசர் பெர்னாண்டஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. அந்த பையனோட அம்மா பேர் வந்து பார்த்திங்கன்னா மோனிகா பெர்னாண்டஸ் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்த ப்ராப்ளம்னால அவங்களால வளர்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட விட்டுருந்தாங்க. நாங்கள் வச்சு வளர்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ வருஷமாக. இப்போ எங்களுக்கு வயதானதுனால எங்களாலேயே பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகளையே வந்து கூட்டிகிட்டு போக சொன்னதாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து என்னோடய பேரனை கூப்பிட்டு போனதுக்கப்புறம் நான் என் பொண்ணு மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணி எத்தனையோ தடவை சீசர்கிட்ட பேசணும்னு சொன்னேன். ஆனால் அவங்க வந்து பேசவே வைக்கல. ஒரு வேளை நான் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டேன்னு கோவமாக என்கிட்ட பேச வைக்கல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போலீஸ்கிட்ட. அந்த தாத்தா பாட்டிகிட்டேருந்து தன்னோட மகளான மோனிகா பெர்னாண்டஸோட அட்ரஸை வாங்கிட்டு போலீஸ் அங்கே செக் பண்ண போகிறாங்க. மோனிகா பெர்னாண்டஸும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து கருத்து வேறுபாடுனால டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் மோனிகா பெர்னாண்டஸ் வந்து சீசரை கொண்டு போய் தாத்தா பாட்டி வீட்டில் விட்டு வளர்க்க வச்சுருக்காங்க. அதுக்கு இடையில் மோனிகா பெர்னாண்டஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆப் மூலியமாக வந்து ஒரு பையனை சந்திக்கிறாங்க. அந்த பையனை சந்தித்து அந்த பையன் கூடயே வந்து லவ்வில் விழுறாங்க. அந்த பையனுக்கு வந்து இவங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனதோ இல்லை குழந்தை இருக்கிறதோ எதையுமே அவங்க சொல்லாமல் மறைச்சி அவங்க அந்த பையனை வந்து டேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அப்படி இருக்க சமயத்தில் தான் மோனிகாவோட அப்பா அம்மா எங்களால் பார்த்துக்க முடியல, ரொம்ப வயசாயிட்டு, அதனால் உன் பையனை நீயே கூப்பிட்டு போய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு மோனிகா வந்து தன்னோட பையனான சீசரை கூப்பிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. மோனிகாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்து யார் இந்த பையன் அப்படின்னு கேட்குறப்போ, இது வந்து என்னோட அக்காவோட பையன், கொஞ்ச நாள் இங்கே தங்கிட்டு போகலான்னு வந்திருக்கான் வெக்கேஷனுக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சீசர் வந்து மோனிகாவை அம்மா அம்மான்னு கூப்பிடக்குள்ளெல்லாம் வந்து மோனிகா டென்ஷன் ஆகி சீசரை வந்து அடிச்சிருக்காங்க. என்ன அம்மான்னு கூப்பிடாத, ஆன்ட்டின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுமையாக நடந்திருக்காங்க சீசர்கிட்ட. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கக்குள்ள மோனிகாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாரு, என்ன இந்த பையன் இன்னும் போகல, எவ்வளோ நாள் தான் இங்கே இருப்பான், அவனை முதல்ல சீக்கிரம் அனுப்பு அப்படின்ற மாதிரி அவர் டிஸ்டர்ப் ஆகி சொல்லியிருக்காரு மோனிகா கிட்ட. உடனே மோனிகா வந்து ரொம்ப திங்க் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம், இந்த பிரச்சனையை எப்படி வந்து சரி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவர் பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த சமயத்தில் வெளில போகிறாரு. வெளில போயிட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் வருவேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த சமயத்தில் இவங்க மார்க்கெட் போயிட்டு ஒரு புது சூட்கேஸை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அவங்களோட பையனோட ட்ரெஸ்ஸு திங்ஸ் எல்லாம் அதில் பேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாத் டப்பில் தண்ணியை நிரப்பி அவங்க பையனை மூழ்கடிச்சு அந்த பொண்ணே துடிக்க துடிக்க கொல்றாங்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் தான் பெத்த பையனை அவங்க மூழ்கடிச்சு துடிக்க துடிக்க கொண்டிருக்காங்க. அவ்வளோ பெரிய அரக்கி தான் இந்த மோனிகா. போலீஸ் வந்து தாத்தா பாட்டிகிட்ட அட்ரஸ் வாங்கினாங்க இல்லையா, மோனிகாவோட அட்ரஸை. ஸோ அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அந்த பையனோட பெட்டி கடந்த 2 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து மோனிகாவோட வீடு இருந்திருக்கு. போலீஸ் போயிட்டு மோனிகாவோட வீட்டு டோரை நாக் பண்ணுறாங்க. மோனிகாவும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. மோனிகா கிட்ட உங்கள் பையன் சீசர் எங்கே அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னது உங்களுக்கு குழந்த இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாரு. போலீஸ் வந்து மாற்றி மாற்றி மோனிகா கிட்ட கொஷின் கேட்குறாங்க. மோனிகா வந்து அப்படியே பயத்தில் வந்து உளர ஆரம்பிக்கிறாங்க. உளறி அவங்க நிறையா தப்பு பண்ணி பொய் சொல்லி மாட்டிக்கிறாங்க ஒரு கட்டத்தில். அப்புறமா அவங்களே சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் கொலை பண்ணினேன், என் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாது, எங்கள் 2 பேருக்கும் நடுவில் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. போலீஸ் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட்டை விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமான்னு. இல்லை, எனக்கு இப்போ நீங்கள் கேட்டு தான் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிய வருது, அவங்களுக்கு கல்யாணம் ஆனதே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து நிரபராதி, எந்த தப்பு பண்ணலை அப்படின்றதுனால அவங்க பாய் ஃப்ரெண்டை விட்டுடுறாங்க. மோனிகாவை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. மோனிகாவோட கேஸ் வந்து ஹியரிங்க்கு வருது. அப்போ மோனிகா சொல்கிறாங்க, எனக்கு வந்து மென்டல் இஷ்யூ இருக்குது, அதனால் எனக்கு என்ன நடந்ததுனே தெரியல, நான் எப்படி அந்த விஷயத்த பண்ணணுன்னே தெரியல, என்னோடய சுய நினைவில் நான் இதை பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேம் பிளேவை நடத்துகிறாங்க. அந்த கேம் பிளே நடத்தி கேஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே சாதகமாக அமைஞ்சதுனால ஒரு 15-20 வருஷத்துலேயே வந்து அவங்க ஜெயிலேருந்து ரிலீஸும் ஆகிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மோனிகாவுக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை இல்லாட்டி வேறு மாதிரி ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்துருக்கணும் இன்னும் ஹெவியாக. ஆனால் ஒரு 10-15 வருஷத்துலேயே அவங்கள ரிலீஸ் பண்ணுறது கேட்டால் நியாயமே கிடையாது. ஒரு சின்ன பையன், எதுவுமே அறியாத ஒரு சின்ன பையன், இவங்களோட சுதந்திரத்துக்காகவும் இவங்களோட சந்தோஷத்துக்காகவும் ஒரு சின்ன பையனை வந்து துடிக்க துடிக்க கொண்டிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு அவங்களோட சந்தோஷம்தான் முக்கியம், சுதந்திரம் தான் முக்கியம்னா தயவு செஞ்சு கமிட் ஆகாதீங்க. எந்த விஷயத்துலையும் கமிட் ஆகி பேபி வரைக்கும் போகாதீங்க. பேபி வரைக்கும் போயிட்டு உங்களோட சந்தோஷத்துக்காக அந்த குழந்தைய கொல்றது எந்த விதத்துலையும் நியாயமே கிடையாது. எவ்வளவோ அம்மாக்கள் வந்து குழந்தையே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. சில அம்மாக்கள் குழந்தைக்காக தன்னோட வாழ்க்கையவே வந்து பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் தான் வந்து இந்த மாதிரி அரக்கிங்களும் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.